நான் தான். கோவிச்சுக்காதீங்க மாமா, நான் தான் உங்களை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் ஓடி போற புலிவேஷம் பூதலிங்கம் மாமா. இப்ப பட்டாளத்துல போய் சேர்ந்திருக்கே, லீவில் வந்திருக்கே. சேட்டா, என்ன நீங்கள் பறஞ்சபடி ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பானு எப்ப வேணா வச்சுக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது, உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன். அதான் டிலே. மச்சத்தைய தேடினது மிச்சத்தையும் தேடுறேன், சொச்சத்தையும் தேடுறேன், மச்சத்தையும் தேடுறேன். ஆமாண்டா, நானும் மச்சத்தை தான் தேடுவேன். என்ன மாமா, யார பார்த்து நான் மாமாக்குறேன்? 2 பேரும் ட்ரெஸ் அவங்கடா மாமா. எனக்கு ஒண்ணு இல்ல, பாவம் பொண்ணு பயந்துட போகுது. எனக்கு இந்த பயம் கழட்டு. ஐயோ, முட்டை இவ்வளவு கயிற்றுவா போல் இருக்க. என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டையை கழட்டுடா. சட்டையாவது இப்ப நீ திரும்புடா. என்னயா அது? இல்லையே, மூக்குள்ள ஒண்ணு இருக்குது, சௌகரியப்படுமா? நீ திரும்புடா. குனிடா, குனி. ஒண்ணுமே இல்லையா? மச்சம், நீங்களுக்கு மச்சம். இந்த மச்சம் எங்க பரம்பரை மச்சம். இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரராவா. அப்புறம் ஏன் நீ வாசல்ல நின்னு தடி பிடிக்கிற? அது இப்ப வேலை செய்யாதுடா, 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்கூதிடுவானுங்க, தண்டனக்கா தூக்கிடுவானுங்க. டூப்ளிகேட். இந்த மரத்துல ஒன்ன கட்டி வச்சு உன் நண்பன் இருக்கிறானே குடுமி, அதான் கூட்டமல்லி கட்டு, அவன் வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கள்ளன் பீச்ல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தான கழகு குத்துற மாதிரி கொத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி. என்ன செய்ய போறாளோ? உங்க அப்பா ராபர்ட் எப்ப வருவாரு? இல்ல ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு, எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? லில்லி, லில்லி டார்லிங், லில்லி. Where are you, Lily darling? Coming darling. Lily. Coming. Hi darling. ஏன் இவ்வளவு லேட் டார்லிங்? பாத்ரூம்ல இருந்தேன். நான் கூட பாத்ரூம் போணும். டார்லிங் பாத்ரூம்ல. பாத்ரூம்ல இருந்தா ஒண்ணும் இல்ல. யார் அந்த இடியட் குளிக்கும் போது உள்ள வர்றது? சாரி. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, எனக்கு அவசரம். நான் சொன்னேன்ல பாத்ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐ அம் சாரி. பை பை, நான் துபாய் போறேன், இமிடியேட்டா போறேன், வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாகிரதை. ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. பை. பை பை. ஏய், உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே, நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்வாடியே படவிடாம இங்க என்ன அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கா அந்த கிழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊரு மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ராஜசேகரை கைது போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும்?
ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான். அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன். தேங்க்யூ. வாங்க. இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்ட் பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துகிட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாவே பிரிவோம். என்ன என்ன சொல் என்ன? You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார், உட்கார்றா. ஐயோடா, இதான சங்கதி. கயிறு கயிறு. ചേച്ചി കവലപ്പെട വേണ്ട. എനിക്ക് പണക്കാര മാപ്പിള വേണ്ട. ഞാൻ എന്റെ മാമനെ വിവാഹം ചെയ്തു കൊള്ളു. എങ്കിരുന്നാലും வாழ்க. காலையில அச்சன் கிட்ட பறஞ்சு கட்ட அவக்கு சொல்லு, சரியோ? எனக்கு உடம்பு பூரா அரியோ. ஏமா, உங்க அப்பனை கொஞ்சம் சீக்கிரம் விட்டு விட சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பு பூரா மச்சமா இருக்குதுமா. ராபர்ட் இங்க கட்டி எங்க பாடி இருக்குங்களா? இங்க என்ன இன்ஸ்பெக்டர் இங்க கலாட்டா? சார், இவன் தான் சார் ராபர்ட். இவன் தான் சார் லில்லியை கொன்னது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக். அவளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வர்றேன்னு என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு.
இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டி போட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான். சார் நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்னா. நீங்க திறந்து பாருங்க பிளீஸ். சார் அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவான். சின்ன பையன் சொல்றான். நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், போங்க. நோ கோவிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ சின்ன பையன் மனசு சரியில்லை, ஏதோ செஞ்சுட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிடுங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ எப்படி செத்தான்னு தெரிய போகுது. அதானே தம்பி சொல்ல போறேன். நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் இந்த துக்ககரமான விஷயத்தை ராபர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தம்பி அனாவசியமா இப்படி குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணாதப்பா. சார் வரணும். மெட்ராஸ் வந்திருக்கேன். நேரங்களே நடக்கணும். ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது அண்ணன் நடந்தது. கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆளு ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். போங்கண்ணே, நீங்களும் எப்படி பேசுறேன்? எப்படி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணே, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன்.